வணக்கம் நேயர்களே, வணக்கம். மீண்டுமாக இந்த மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையோட மருத்துவ நன்மைகள் என்ன, அதோடைய பயன்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 67 வகையான நோய்களை நீக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சத்துக்கள் இதில் அடங்கியிருக்குதுங்க. 67 வகையான நோய்களை நீக்கக்கூடிய ஒரு அருமையான சத்து இந்த முருங்கைக்கீரையில் அமைஞ்சிருக்குது. 90 வகையான சத்துக்கள் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. 46 வகையான மருத்துவ பண்புகள் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. 46 வகையான மருத்துவ பண்புகள் இருக்குது. 9 வகையான அமினோ அமிலங்கள் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. 25 மடங்கு பார்த்தோம்னு சொன்னால் இதில் இரும்புச்சத்து இருக்குது. அதனால் இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் வாங்கி அதை சமைச்சு சாப்பிட்டோன்னு சொன்னால் அது நமக்கு ஒரு பல நோய்களை நம்ம நீக்கக்கூடியதாக இருக்கிறது. முருங்கை இலை ப்ளஸ் நெய் வதக்கி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னால் இரத்த சோகை சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இரத்த சோகையாக அவதிப்படக்கூடிய பெண்கள் என்ன செய்யலாம், அந்த முருங்கைக்கீரை ப்ளஸ் நெய்யில் வதக்கி நம்ம அதை சாப்பிட்டு வரும்போது இரத்த சோகை சரியாகும். மேலும் முருங்கை இலை சாறுடன் பால் கலந்து நாம் தினமும் குடித்து வரும்போது நமக்கு எலும்புகள் வலுப்பெறும், எலும்புகள் பலம் பெறும், இரத்தம் சுத்தமாகும், மலச்சிக்கல் நீங்கும். நிறையா மலச்சிக்கல் நோயினால் அவதிப்படுறவங்க நினச்சலாம் தொடர்ந்து இதை சாப்பிட்லாம். தொடர்ந்து சாப்பிடும்போது அது நமக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் கைகால் வலி உடையவர்கள், கைகால் உளைச்சல் இருக்கக்கூடியவங்க இதை முருங்கைக்கீரை சூப்பாக செய்து நினச்சலாம் மிளகு சீரகம் போட்டு நல்லா நம்ம அதை சூப்பாக செஞ்சு சாப்பிட்டோம்னா கை கால் உளைச்சல் இருந்து சரியாகும். மேலும் பார்த்திங்கன்னு சொன்னால் கால்சியம் சத்து இந்த முருங்கைக்கீரையில் அதிகமாக இருக்குங்க. கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு மிகவும் நல்ல ஒரு அருமருந்தாக செயல்படுகிறது. அதனால் ஆக்சிடெண்ட் ஆனவங்க, கால் முறிவு ஏற்பட்டவங்க இவங்க என்ன செய்யலாம், இந்த முருங்கைக்கீரையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னால் அது நமக்கு நல்ல ஒரு பயனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா 45 நாட்கள் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோன்னு சொன்னால் ஆண்களுடைய விந்தணுக்கள் அதிகமாகும். விந்தணுக்கள் அதிகமாகி குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி 100% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் விந்தணு குறைபாடு உள்ள ஆண்கள் தொடர்ந்து 45 நாட்கள் இதை தொடர்ந்து இலை, பூ, காய் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரும்போது அது ஆண்மை பெருகும். மேலும் பார்த்திங்கன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தொடர்ந்து 45 நாட்கள் நம்ம சாப்பிட்டு வரும்போது அந்த ஆண் மலட்டுத்தன்மை, பெண் மலட்டுத்தன்மை இது சரியாகுது. அதனால் குழந்தை பாக்கியம் இல்லை, 3 வருஷம் எனக்கு இல்லை, 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தொடர்ந்து இதை சாப்பிட்டு வரும்போது அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அது நல்ல ஒரு தீர்வை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா வாரம் 2 முறை இதை சாப்பிட்டு வர வாய்ப்புண் என்ன செய்யும், வாய்ப்புண், குடல் புண் சரியாகும். மேலும் பார்த்திங்கன்னா தலைமுடி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, தலைமுடி உதிருது, முடி வெள்ளையாகுது, முடி வளரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தொடர்ந்து 48 நாட்கள் இந்த கீரையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது இந்த நரைமுடி பிரச்சனை, தலைமுடி பிரச்சனை, முடி உதிர்றது இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடி கருகருன்னு நன்றாக வளரக்கூடிய ஒரு அபூர்வ மருத்துவத்தன்மை இந்த முருங்கைக்கீரையில் இருக்குங்க. அதனால் பெண்களுக்கு முடி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் இந்த முருங்கைக்கீரை நமக்கு ஒரு பெரிய ஒரு அருமருந்தாக என்ன செய்கிறது செயல்படுது. மேலும் பார்த்திங்கன்னா தோல் நோய்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறதுங்க. தோல் நோய்கள் அது என்ன ஒரு தோல் நோயாக இருந்தாலும் சரி அந்த நோய்களுக்கு நம்ம தொடர்ந்து இதை சாப்பிட்டு வரும்போது அந்த தோல் நோய் நம்ம சரியாகுது. விட்டமின்கள், புரதங்கள் இதில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த தோல் நோய் சீக்கிரமாக என்ன செய்யுது நமக்கு சரியாகுது. இந்த முருங்கைக்கீரையை வதக்கி 48 நாட்கள் நாட்டு முட்டையை இதில் உடச்சி ஊற்றி கிளறி விட்டு 48 நாட்கள் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னால் உடல் பலம் பெறும். மற்றும் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு அந்த ஆண்மை குறைபாடு நீங்கும். ரத்தம் குறையாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அது சரியாகும். அந்த இரத்தத்தோட அளவு சரியாகும், இரத்தத்தை சுத்தப்படுத்தும். ஹை ப்ரெஷர் குறையும். ஹை ப்ரெஷர் குறையும். மேலும் குழந்தை பெற்ற தாய்மார்கள் இது தொடர்ந்து நம்ம 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அது பார்த்திங்கன்னா குழந்தைக்கு தாய்ப்பால் பெருகும். குழந்தைக்கு
தாய்ப்பால் பெருகக்கூடிய தன்மை இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. இந்த சூப்பை நம்ம சாப்பிட்டு வரும்போது ஆஸ்துமா, சளி, சுவாச மண்டல பிரச்சனை எல்லாமே சரியாகும். சூப்பை எப்படி செய்கிறதுன்னு சொன்னால், ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா தண்ணியில் அலசி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் சீரகம், மிளகு இதை நல்லா இடித்து போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சு ஒரு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை நம்ம குடிக்கும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் சளி, இருமல், ஆஸ்துமா பிரச்சனை எல்லா நோய்களும் நமக்கு என்ன செய்யும், சரியாகும். மேலும் பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி நோய்க்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இதை வேக வச்சு நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னு சொன்னால் நரம்பு தளர்ச்சி, பக்கவாதம் உள்ளவங்க இதை நமக்கு அதிகமாக பயன்படும். அந்த நரம்புகள் பலப்படக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து 48 நாட்கள் நம்ம சாப்பிடும் வரும்போது அந்த பக்கவாதம் கூட என்ன செய்யும், சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண் பிரச்சனை நோய், கிட்ட பார்வை, தூரப்பார்வை, கண் எரிச்சல், கண் நோய், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அதில் இந்த பூ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. அதனால் முருங்கைக்கீரையை நீங்கள் நினச்சிங்க தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. மேலும் பார்த்திங்கன்னா மூட்டு வலி, இடுப்பு வலியால் அவதிப்படுறவங்க தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது இந்த மூட்டு வலி, இடுப்பு வலியிலேருந்து ஒரு பெரிய நிவாரணம் நமக்கு கிடைக்கும். மேலும் பார்த்திங்கன்னு சொன்னால் நோய் எதிர்ப்பாற்றல் நமக்கு அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாக இருக்குது. நீரிழிவு நோயால் அவதிப்படக்கூடியவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்லாம். நீரிழிவு நோய் டைப் 1, டைப் 2 சொல்லுவாங்க. அந்த எந்த ஒரு வகையாக இருந்தாலும் சரி, அந்த நீரிழிவு நோய், சர்க்கரை நோய் இது தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அது கட்டுக்குள்ளாக வரும். இரத்த கொதிப்பு சரியாகும். ஹை ப்ரெஷர் சொல்லுவாங்க, அது என்ன செய்யும், சரியாகும். அதனால் நீங்களும் வாரத்துக்கு 1 முறை அல்லது மாதத்துக்கு 2 முறை உங்களுடைய குழந்தைங்களுக்கு, உங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு நம்ம கொடுத்து வரும்போது பல நோய்களிலிருந்து நம்ம நினச்சலாம் விடுதலை பெறலாம். அதனால் நண்பர்களே, நீங்களும் இதை முருங்கைக்கீரையை பயன்படுத்துங்க, பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ நண்பர்களே, தேங்க்யூ. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ-ஷாப்பிங். இந்த பைமோட் இ-ஷாப்பிங்கில் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த பைமோட் இ-ஷாப்பிங்கில் பல ப்ராடக்ட் இருக்குதுங்க. இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த நீங்கள் என்ன வகையான ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம், பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு ஜாமான்களை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். இதை புக் பண்ணி கரெக்டாக 7 நாளில் நமக்கு ஆன்லைனில் நேரடியாக சேர்ந்துடுது. அதனால் நீங்களும் இந்த பைமோட் இ-ஷாப்பிங்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ நண்பர்களே, தேங்க்யூ.